ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் பாண்டி டைரிஸ். இன்றைக்கி நம்ம சேமியா கிச்சடி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் வாங்க. சேமியா ஒரு 1/4 கிலோ எடுத்திருக்கேன். முந்திரி தேவையான அளவு எடுத்திருக்கேன். பூண்டு ஒரு 3-4 பூண்டு எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சி ஒரு துண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். கருவேப்பிலை எடுத்திருக்கேன். கேரட் பீன்ஸ் வந்து ஒரு 150 கிராம் எடுத்திருக்கேன். பச்சை மிளகா 3, தக்காளி ஒரு சின்ன தக்காளி, வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் 1 சைஸ் பொடியாக எல்லாத்தையும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம தாளிக்கிறதுக்கு என்ன செய்ய போகிறோன்னு பார்ப்போம் வாங்க. எண்ணெய் போட்டுங்க. ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போட்டுட்டு, நெய் தேவையான அளவுக்கு வேணும்னா நீங்கள் ஒரு 2 ஸ்பூன் கூட ஆட் பண்ணலாம். நான் 1 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். நெய் போட்டுட்டு நெய்யும் காஞ்சதுக்கப்புறமா நம்ம கடுகு ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுங்க. 1/2 ஸ்பூன் போட்டுட்டு எண்ணெய் காயட்டோன்னு 2 பட்டை 2 லவங்கம் நான் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணணும், கடுகு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுருங்க. போட்டதுக்கப்புறம் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுங்க. பட்டை 2 லவங்கம் 2 எடுத்து வச்சுருக்கோங்க. அதையும் போட்டு பொரிய விடுங்க. பொரிய விட்டதுக்கப்புறம் முந்திரி எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள். அதையும் போட்டு எல்லாத்தையும் செவக்க வருங்க. இப்போ இஞ்சி பூண்டு 2யும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இப்போ நம்ம கருவேப்பிலையும் போட்டுடணும். கருவேப்பிலை போட்டுட்டு பச்சை மிளகா, வெங்காயம் இது எல்லாத்தையும் நல்லா போட்டு வதக்குங்க. வதக்கிக்கிட்டே இருங்க. வதக்கினதுக்கப்புறமா தக்காளி போட்டுருங்க. தக்காளி போட்டுட்டு நம்ம கேரட் பீன்ஸ் அரிஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் இது கூட போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். கொஞ்சம் மஞ்சத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டுருங்க. நான் சின்ன ஸ்பூன் தான் காட்டுறேன் பாருங்கள். அந்த ஸ்பூனால் ஒரு 1/4 ஸ்பூன் போடணும். ஓகேவா. சேமியா வந்து நான் அளந்து வச்சுருக்கேன். அதை நல்லா மெஷர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நல்லா வதங்கிட்டே இருக்கும்போது நல்லா வதங்கிடுச்சுன்னா இப்போ நம்ம ஈக்குவலாக தண்ணி ஊற்றுறேன். சேமியா எந்த அளவுக்கு வச்சுருக்கணும் அதே ஈக்குவலாக தண்ணி ஊற்றுறேன். ஓகே, போட்டுருங்க. உப்பு போட்டு கொதி வந்தால் இது கொஞ்சம் பெரிய சேமியா, நார்மலாக இருக்காது, கொஞ்சம் மொத்தமாக ஒரு கனமாக இருக்கும். அந்த சேமியா தான் போடுறேன். அதுக்கப்புறமா சேமியாவை போட்டு அப்படியே லைட்டாக அப்படியே பெரட்டி விடுங்க. ஸ்லோவில் வச்சு மூடிட்டுங்க. மூடிட்டதுக்கு அப்புறமா நல்லா தண்ணிலாம் சுண்டிடும். சுவையான கிச்சடி ரெடி.